எசாயா இறைவாக்கினர். இஸ்ரேல் நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு யூதேயா என்றும் இஸ்ரேல் என்றும் இரண்டு நாடுகள் காலப்போக்கில் உருவாகின. இஸ்ரேலை இரண்டாம் ரகோபெயாம் என்னும் மன்னனும் யூதேயாவை உசியா என்னும் மன்னனும் ஆட்சி செய்து வந்தார்கள். உசியா மன்னன் மிகவும் சிறப்பாக தன்னுடைய நாட்டை வழிநடத்தி வந்தார். அவருடைய ஆட்சியில் மக்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினர். உசியா மன்னன் இறந்தான். உசியா மன்னனின் மறைவு மக்களை மிகவும் கலக்கத்துக்குள்ளாக்கியது. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அதிகமாக கவலைப்பட ஆரம்பித்தார்கள். தங்களை வழிகாட்ட உசியாவை போல சிறந்த ஒரு தலைவர் இனிமேல் கிடைப்பாரா என்று அவர்கள் அழுது புலம்பினார்கள். அப்போது ஆலயத்தில் ஒரு இளைஞன் உட்கார்ந்து நாட்டின் எதிர்காலத்தை குறித்து அழுது கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தான். அவன் பெயர் ஏசாயா. ஏசாயா மிகவும் நல்ல இளைஞன். அவனிடம் தீய குணங்கள் என்பதே இல்லை. கடவுள் பக்தியிலும் அவன் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் அவன் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு காட்சியை கண்டான். உயரமான ஒரு அழகிய ஆசனத்தில் கடவுள் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கடவுளின் ஆடையின் தொங்கல்களால் அந்த ஆலயமே நிறைந்து வழிகிறது. தேவதூதர்களுக்கு 6 சிறகுகள் இருந்தன. அவர்கள் 2 சிறகுகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சிறகுகளால் தங்கள் கால்களை மூடி, மிச்சமிருந்த 2 சிறகுகளால் பறந்து கொண்டே சேனைகளின் கடவுள் தூயவர் 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 என்று வாழ்த்து பாடல்கள் இசைத்தன. அந்த சத்தத்தால் ஆலயத்தின் வாயில்களில் கட்டப்பட்டிருந்த திரைச்சீலைகள் அசைந்தன. ஆலயம் புகையால் நிறைந்தது. இந்த காட்சியை கண்டதும் எசாயா கதறினார். ஐயோ, நான் பாவி, நான் பாவி! என்னுடைய கண்கள் கடவுளை கண்டுவிட்டதே! இந்த பாவியின் கண்களுக்கு கடவுள் தரிசனம் தந்தாரே என்று பரவசமும் பதட்டமுமாய் கத்தினார். அப்போது அந்த தேவதூர்களில் ஒருவன் தன் கையில் இருந்த கொம்பில் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அதை எசாயாவின் நாக்கில் வைத்தார். எசாயா, இப்போது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. நீ பரிசுத்தமாகிவிட்டாய். வருந்தாதே, நீ இனிமேல் பாவி அல்ல என்று அந்த தேவதூதர் சொல்ல, எசாயா மெய்மறந்து நடப்பவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கடவுள் பேசினார். கடவுளை காண்போம் என்றும் அவருடைய குரலை கேட்போம் என்றும் எசாயா தன்னுடைய வாழ்நாள்களில் கற்பனையை செய்து பார்த்திருந்ததில்லை. இப்போது கடவுள் பேச எசாயா பரவசத்தில் பணிந்தார். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களை மீட்க, என் மக்களை வழிகாட்ட? கடவுள் கேட்டார். இதோ நான் இருக்கிறேன் கடவுளே, என்னை அனுப்பும். எசாயாவின் உதடுகள் தயக்கமின்றி சொன்னன. நீ போய் இந்த மக்களிடம், நீங்கள் கண்டும் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்டும் உணராமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். கடவுள் சொல்லி முடித்ததும் காட்சி சற்றென்று மறைந்தது. ஏசாயா கடவுளின் அருள் பெற்றவரானார். அவருடைய நாவு கடவுளால் சீர் செய்யப்பட்டிருந்தது. அதன்பின் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தவறாமல் நிகழ்ந்தன. கன்னி ஒருத்தி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவர் பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் அடித்தளமாயிருப்பார். அவரால் மனுக்குளம் மீட்படையும் என்று இயேசுவின் பிறப்பை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். 700 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எசேக்கிய மன்னன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். எசாயா அவரை பார்ப்பதற்காக சென்றார். எசேக்கியர் அவரிடம், ஐயா, இறை தூதரே, என்னுடைய உடலெங்கும் கொப்புளங்களாகி நாளுக்கு நாள் நோயும் வலியும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நான் பிழைப்பேனா என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று கேட்டான். நீர் மரித்து போவீர், உம்முடைய ஆயுள் அவ்வளவுதான். எசாயா சொன்னார். எசேக்கியேல் மன்னர் அழுது கடவுளிடம் மன்றாடினார். கடவுளே, நான் உமக்கு பிரியமானவனாகத்தான் வாழ்ந்தேன். உம்முடைய கட்டளைகளை நான் மீறவே இல்லை. உம் வழிகளை வாழ்நாளெல்லாம் கடைபிடித்தேன். எனக்கு நீடிய ஆயுள் தர வேண்டும் என்று இடைவிடாமல் ஜெபித்தார். கடவுள் எசேக்கியேலின் மன்றாட்டை கேட்டார். ஒரு நாள் எசாயாவின் மனதில் கடவுள் பேசினார். நான் எசேக்கியேலுக்கு அவனுடைய ஆயுளில் 15 ஆண்டுகளை நீடித்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரிவி. கடவுளின் இந்த முடிவில் மிகவும் மகிழ்ந்த எசாயா மன்னனிடம் போய் விஷயத்தை சொல்ல அவர் ஆனந்தம் அடைந்தார். இதை நான் எப்படி நம்புவது? ஏதேனும் அடையாளம் காட்ட முடியுமா? மன்னன் கேட்டார். அங்கே ஒரு படிக்கட்டு இருந்தது. அது சூரிய கடிகாரம் என்று அழைக்கப்பட்டது. சூரிய ஒளி விழும் அளவை கொண்டு அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் அதில் கணக்கிட்டார்கள். இதோ இந்த சூரிய படிக்கட்டு உங்களுக்கு தெரிகிறதல்லவா? எசாயா கேட்டார். ஆம், அதிலே சூரிய ஒளியும் தெரிகிறது. எசேக்கியேல் சொன்னார். அந்த ஒளியையே பார்த்து கொண்டிருங்கள். அது இப்போது 10 பாகைகள் பின்னோக்கி போகும். இது சாதாரணமாய் நிகழாது என்பது உமக்கே தெரியும். அதன் மூலம் இது கடவுளின் அடையாளம் என்பதை அறிந்து கொள்வீர். எசேயா சொன்னார். அவர்கள் இருவரும் சூரிய படிக்கட்டை உற்று பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! வெளிச்சம் 10 பாகைகள் பின்னோக்கி நகர்ந்தது. மன்னன் மகிழ்ந்தான்.
கடவுள் சொன்னபடியே அவர் மேலும் 15 ஆண்டுகள் நலமுடன் வாழ்ந்தார். எசாயா வாழ்நாள் முழுவதும் ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தார்.